கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருவிழா தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற கலந்துரையாடலிலே குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் அவர்களும் வடபிராந்திய கட்டளை தளபதி லியனகே அவர்களும் அதே வேளையிலே மாவட்ட உத்தியோகத்தர்களும் இந்த கலந்துரையாடலை கலந்து கொண்டார்கள். இன்றைய இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 27, 28ஆம் தேதிகளிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய போக்குவரத்து வசதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை காலை 4 மணியிலிருந்து புறப்பட்டு குறுகட்டுவானை சென்றடையும். அங்கிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே கடல் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே கச்சதீவு பகுதியிலே தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினுடைய பிரதேச சபையினுடைய பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே அனைத்து விடயங்களும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு குடிநீர் வசதிகள் மற்றும் மலசல கூட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வருகின்ற அடியவர்கள் பக்தர்கள் தங்களுடைய பிரசன்னத்தை சரியான முறையிலே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினுடைய வழிபடத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை இந்த உணவு விநியோகத்தை பொறுத்தவரையிலே 28ஆம் தேதி காலை உணவு மட்டும் அங்கே வழங்கக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னைய தினங்களிலே கலந்து கொள்பவர்கள் தங்களுக்குரிய உணவுகளை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும் இந்தியாவிலிருந்து 4000 பேருமாக மொத்தம் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அங்கே வருகின்ற பக்தர்கள் அடியவர்கள் அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தரிசிப்பதிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த நடைமுறைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே அங்கு திருவிழாக்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய குரு முதல்வர்களுடைய வழிபடத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருநாளுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எங்களுடைய யாழ் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே இன்று நடைபெற்ற கூட்டத்திலே இந்த திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாடுகள் பற்றிய இறுதி தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலம் உண்மையாகவே இறைவனுடைய ஒரு கொடை என்று சொல்ல வேண்டும். இலங்கையிலிருந்தும் இலங்கையின் வடபகுதி இலங்கையின் தென்பகுதியிலிருந்து இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி அங்கு புனித அந்தோனியாருடைய பெருந்துரையையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடமும் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக அங்கே கூடி இறைவனுடைய அருளை எங்களுடைய இலங்கை நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் பெற இருக்கின்றோம். அந்த வகையில் அங்கே நடைபெற இருக்கின்ற திருநாளுக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏறக்குறைய 8000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த இடத்திலே வருகின்ற 27ஆம் திகதி மாலை 4 மணி தொடக்கம் வழிபாடுகள் நடைபெறும். இப்பொழுது தவக்காலமானபடியால் இந்த திருத்தல திருநாள் ஒரு தவக்கால யாத்திரையாக ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அன்றைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கே திருச்செபமாலையும் திருச்சிலுவை பாதை சிந்தனைகளும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சிரூப பவனியும் வெள்ளிக்கிழமை மாலையிலே அங்கே நடைபெற இருக்கின்றன. மறுநாள் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அங்கே திருச்செபமாலையோடு திருநாள் திருப்பலி அங்கே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருநாள் திருப்பலியிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குருக்கள் ஒன்று கூடி இந்த திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு பக்தர்களுக்கான காலை உணவு அங்கே வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி வருகின்ற 27ஆம் தேதி அதிகாலையிலிருந்து போக்குவரத்து ஒழுங்குகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கச்சதீவு திருத்தலத்தை அடைந்து அங்கே நடைபெறுகின்ற வழிபாடுகளிலே பக்தியோடு பங்கு பெற்ற வேண்டும். அங்கே உங்களுக்கான வசதிகளை நீங்கள் எல்லாரும் கிரமமாக பயன்படுத்தி எல்லா மக்களும் அங்கே
அந்த இடத்திலே அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 27, 28 கச்சதீவு திருத்தலத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே சந்தித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற அங்கே உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். யாழ்மறை மாவட்டத்தினுடைய யாத்திரை ஸ்தலமாகிய கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்துக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று நிற்கிறேன். சிறப்பாக யாழ்மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரொரு தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாக இந்தியா வாழ் பக்தர்கள் மற்றும் இலங்கை வாழ் பக்தர்கள் உங்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி யாத்திரை ஸ்தலத்திற்கு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த ஆண்டும் இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்புற அமைக்க பல பணிகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடல் படையினர் இந்த பணிகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த வேலைகளை நாங்கள் முற்றாக நிறைவுக்கு கொண்டு வருவோம். எனவே இந்த மாதம் 27, 28 தேதிகளிலே இந்த பெருவிழாவை நாங்கள் சிறப்பிக்க இருக்கிறோம். சிறப்பாக 27 தேதி மாலை 4 மணிக்கு கொடியேற்றத்தோடு வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து திருச்செவமாலை, திருச்சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை வழிபாடு, புனிதருடைய திருச்சிலுவ பவனி என்று 27 நாள் வழிபாடுகள் அமையும். 28 தேதி காலை 6:30 மணிக்கு திருச்செவமாலையும், அதனை தொடர்ந்து திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருவிழா நிறைவடையும். சிறப்பாக இந்த ஆண்டு 27 தேதி இரவு உணவு வழங்கப்பட மாட்டாது என்பதை தங்களுக்கு அறிய தருகிறோம். எனவே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய இரவு உணவுகளை, மதிய உணவுகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 28 தேதி காலை திருவிழாவை தொடர்ந்து உங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். உங்களுடைய கட்டணமாக குறியட்டுவானில் இருந்து வருகிற பக்தர்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1200 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். அதே போல நெடுந்தீவிலே இருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1000 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். உங்களுடைய பதிவுகளை நீங்கள் வேறு எங்கேயும் பதிய தேவையில்லை. சிறப்பாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் அதிகாலை 27 தேதி அதிகாலை யாழ் பேருந்து நிலையத்திலே இருந்து ஆரம்பிக்க முடியும். அங்கே மதியம் 12 மணி வரை குறியட்டுவானுக்கான சேவைகள் இடம்பெறும். குறியட்டுவானை வந்தடைந்து அங்கே பதிவுகளை மேற்கொண்டு கச்சதீவுக்கான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். வருகின்ற பொழுது உங்களுடைய அடையாள அட்டைகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறேன். இந்த ஆண்டும் இந்தியாவிலே இருந்து கிட்டத்தட்ட 4000 பக்தர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். சிறப்பாக எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளாகிய இந்தியா பக்தர்களை நாங்கள் கச்சதீவு திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்று நிற்கிறோம். எங்களுடைய யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாகவும், எங்களுடைய யாழ்மறை மாவட்ட குருமதவர் அர்ப்பணி PA எவரட்னம் அடிகளார் சார்பாகவும், ஏனைய குருக்கள் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் இந்த திருத்தலத்திற்கு அன்போடு அழைத்து நிற்கிறேன். சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நல்ல ஒரு யாத்திரையை மேற்கொண்டு புனிதருடைய அருள் பெற்று செல்ல உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி.